அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்கா சென்றுள்ள ராகுல் காந்தி பேசுவதெல்லாம் சர்ச்சைக்குரிய விஷயமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இப்படி சமீபத்தில் அவர் சீக்கியர்களை குறித்து பேசியதும் அவருடைய உரிமைகளை பற்றி பேசியதும் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி ராகுல் காந்தி வீட்டு முன்பு டெல்லியில் சீக்கியர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தும் அளவிற்கு விஷயம் விபரீதமாகியுள்ளது. அதாவது அமெரிக்கா சென்றுள்ள ராகுல் காந்தி வாஷிங்டன் வெர்ஜீனியா ஹென்ரான் என்ற பகுதியில் அமெரிக்காவால் இந்தியர்கள் மத்தியில் பேசுகின்ற பொழுது கூட்டத்தில் அமர்ந்திருந்த ஒரு சீக்கியரை பார்த்து உங்கள் பேர் என்ன என்று கேட்டிருக்கிறார். அதன் பிறகு அவர் சீக்கியர் என்பதால் அவரை பார்த்து இந்தியாவில் உங்களுக்கு டர்பன் தலைப்பாக அணிய அனுமதி இருக்கிறதா, கையில் அவர்கள் ஒரு வளையம் போல அணிவிப்பார்கள், அந்த கங்கணம் கட்டுவதற்கு அனுமதி உண்டா, மற்றும் குருத்வாரா சொல்வதற்காவது அனுமதி உண்டு, அவையெல்லாம் இருக்கிறதா என்று அவர் கேள்வி கேட்டுவிட்டு இந்தியாவில் நடக்கின்ற சண்டை, அதாவது இது அரசியல் சண்டை அல்ல, அதுக்கு மாறாக மத சுதந்திரத்திற்கான சண்டை, இது அனைத்து மதங்களுக்குமானது, சீக்கியர்களுக்கு மட்டுமல்ல, குறிப்பாக மைனாரிட்டியில் உள்ள அனைத்து மதங்களுக்குமான உரிமைக்கான சண்டை தான் நடக்கிறது என்று பேசியுள்ளார். அப்படி நடக்கிறதா என்று பார்த்தால் அப்படி எங்கும் அவ்வாறு இல்லை. எந்த இடத்திலும் சீக்கியர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டதாக அவர்களும் சொல்லவில்லை. இதனால் இது மட்டுமல்லாமல் இது குறித்து பேசுகையில் என்ன விமர்சனம் வருகிறது என்றால், இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவராயிருக்கின்ற ஒருவர் அமெரிக்கா சென்று இவ்வாறு பேசுவது ஒரு சினிஸ்டர் டிசைன் என்று மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி என்பவர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ராகுல் காந்தி கருத்துக்கள் மிகவும் ஆபத்தானவை, இந்திய தேசத்திற்கு எதிரானவை. இப்படிப்பட்ட ஒரு பேச்சை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்ட ராகுல் காந்தி அயல்நாட்டில் சென்று பேசலாமா? அவர் பேசுவதெல்லாம் இந்திய தேசத்திற்கு எதிரான கருத்துக்களாக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். அது மட்டுமல்லாமல் சீக்கியரை பற்றி பேசியதால் 1984 சீக்கியருக்கு எதிராக வன்முறை நடந்த பொழுது காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தது. அதாவது இந்திரா காந்தியை அவருடைய பாதுகாவலர்கள் அவர்கள் சீக்கியராக இருந்திருந்தார்கள், அவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து மிகப்பெரிய கலவரம் அங்கே உருவானது. அப்பொழுது சீக்கியருக்கு எதிரான கலவரத்தில் சுமார் 3000 பேர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். பலர் வீட்டுக்குள்ளே போய் தாக்கல் நடத்தி வெளியே இழுத்து வரப்பட்டும் கொல்லப்பட்ட செய்திகள் இன்று வரை உள்ளன. இது குறித்து அன்று ராகுல் காந்தியின் தந்தையான ராஜீவ் காந்தியை பேசுகின்ற பொழுது பெரிய ஆலமரம் விழுந்தால் பூமி அதிரும் என்று விளக்கம் தந்தது நியாயமா? அப்படின்னா சீக்கியர்களுக்கு எப்போது பாதுகாப்பு இல்லை என்ற கேள்வியை மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் எழுப்பியுள்ளார்கள். அதேபோல் இங்கு எந்த விதமான உரிமையும் அவர்களுக்கு பறிக்கப்படவில்லை என்று தெளிவாக பேசுகிறார். அதாவது இவர் இந்த மாதிரி பேசியிருந்தால், ராகுல் காந்தி இந்தியாவில் இப்படி பேசியிருந்தால் அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து வழக்கு தொடர்வேன் என்று பாஜக செய்தி தொடர்பாளர் ஆர்.பி. சிங்கும் பேசியுள்ளார். எனில் பேசியது அமெரிக்காவில், அதனால் சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பதிலே பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. குறிப்பாக ராகுல் காந்தி அமெரிக்கா பேசுகின்ற பொழுதெல்லாம் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை பேசுகிறார், இந்தியாவுக்கு எதிராகவும் ஆதாரமற்ற சில செய்திகளை கூறுகிறார். இப்படிப்பட்டு பேசுவது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அழகல்ல என்று விமர்சனம் செய்து வருகிறார்கள்.